வாங்க வாமா. வரங்கத்த எங்க வெளியே ஆளக்கான ஹாலே ஒருத்தரையும் வேணும். அது நீங்க வரீங்கன்னு கொஞ்சம் உள்ள வேலையா இருக்கா வனஜாவோ, நான் கூட மாட செஞ்சுட்டு இருந்தேன். உட்காருங்க மாப்ள. வனஜா வனஜா. அண்ணா அண்ணி வாங்க வாங்க. வரோம். இப்பதான் கண்ணு தெரிஞ்சதா வெளியே வரக்கு. எவ்வளவு நேரமா கூப்பிட்டே இருக்கிறேன் மாப்பிள வந்திருக்காருன்னு, காதுல விழுகல. இல்லங்க கிச்சன்ல கொஞ்சம் வேலை அதுதான். சரி சரி போய் டீயோ ஜூஸ் எடுத்துட்டு வா. சரிங்க. வாங்க மாமா வாக்காய், இப்பதான் வந்தீங்களா? ஆமாப்பா, என்ன இன்னைக்கு உனக்கு லீவ் இருக்கு? ஆமா மாமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அதுதான் வீட்டுல இருந்தேன். அதுவும் நீங்க வரீங்கன்னு சொன்னங்காட்டி இருந்தேங்க மாமா, இல்லைன்னா இப்ப வெளியே கிளம்பிட்டு. ஓ சரி சரி. அவங்க தானே பேசிட்டு இருக்காங்க, உன்னையோட பேச சொல்லல. போய் டீ எடுத்துட்டு வா. யாரும் இல்லாத நேரம் திட்டினா பரவாயில்ல, ஒரு மருமகனை குறை வச்சுட்டு வேலைக்காரி மாதிரி பேசினா அதுவும் மகளை பார்த்துட்டு வாய் கொஞ்சம் நீளமாயிருது. மாமா உட்காந்துருங்க, இதான் வந்துடுறேன். சரிப்பா. என்ன டீ போட்டேன்னு கேட்க வந்தீங்களா? உங்க அம்மா உங்க அக்கா முன்னாடியும் மாமா முன்னாடி என்னை அப்படி அவமானப்படுறாங்க. அந்த இடத்துல சும்மாவே நின்றுட்டு இருக்கீங்க. ஆனா அவங்கள சொல்றது என்ன, பொண்டாட்டி வைத்து கேட்கறாங்க. ஒரு நாளாவது அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து பேசிட்டீங்களா? அது ஒண்ணு இல்ல, இந்த பக்கம் வந்துருவோம்னா வனஜான்ட்டு வந்துருது. மாமியார் எப்பவுமே மருமகளையும் வீட்டுக்காரர் எப்பயும் பொண்டாட்டியும் விட்டு கொடுக்காம 4 பேருக்கு முன்னாடி மதிச்சு பேசினா எங்களுக்கு மதிப்பு. இல்லைன்னா உங்க முன்னாடி அவங்களை அந்த அவமானமா பேசுவாங்க. அவங்க எப்பவுமே அப்படித்தானே விடுடி. நீங்க எப்பவுமே அப்படித்தானே விட்டாரு.